ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எந்த அளவுக்கு மிரட்டி இவ்வளோ வந்து மில்லியன் கணக்கில் தூக்கி அடிச்சாரோ மூணாவது சிங்கிள் ஒன்று வரப்போகுது. அதில் மிரட்டி இருக்காரு. இந்த ட்ரெயிலர் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அஜித் நீங்கள் ஃபர்ஸ்ட் டீசரில் பல கெட்டப்பில் வந்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ அதை விட ட்ரெய்லரில் பிரமாதமான எல்லா கேரக்டர்ஸும் உள்ள இன்சர்ட் பண்ணுறாங்க. இதுலேயும் ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று வந்து ஆதி சர்ப்ரைஸாக வச்சுருக்காரு. இதில் வில்லன் அர்ஜுன் தாஸ் அவங்களுடைய அந்த ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஒன்று போகுது. இதில் அது மிரட்டலாக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே அஜித்தோட இந்த படத்துக்கு நம்ம இந்தியா லெவலில் தமிழ்நாடு இருக்கிறதோட அதிகமாக ஒரு ரிசல்ட்டு புக்கிங் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ட்ரெய்லர் கட்ஸ்லாம் பார்த்து அஜித்தை மிரண்டு போயிருக்காங்க. அந்த படத்துக்கு என்ன தேவை, ஆடியன்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வரணுமோ, என்னென்ன விஷயங்கள் கம்மியாக பண்ணணுமோ அந்தளவுக்கு ட்ரெய்லர் மிரட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் பிக்சரே பார்த்தவர்கள் நிறைய பேர் முக்கியமானதை பார்த்துட்டாங்க. இதை விட ஒரு படம் அஜித் இனிமேல் கொடுப்பாரா அப்படின்னு தெரியலங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அவ்வளோ ஒரு மாஸ், ஒரு ஸ்டைலும் அவர் வந்து ஃபேன்ஸோட படம் பார்க்குற வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு ஒரு தகவல் வருது. எந்த தியேட்டருக்கு போவார், எப்படி போவார், மார்வெஸில் போவார்லாம் தெரியாது. அவர் படம் அது ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அவருடைய ஒய்ஃப் ஷாலினி மேடமும் பார்த்துட்டு படம் பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. மூத்த பத்திரிகையில திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் நம்மளோட நடிச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏற்கனவே சொன்னீங்க அடுத்த சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் சம்பந்தப்பட்ட சிங்கிள் தான் வரப்போகுது. செகண்ட் சிங்கிள் நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரியே நடந்தது. இப்ப அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது சார்? சார் டி சீரிஸ் ஆடியோ விட்டான் பார்த்தீங்களா? அந்த ஆடியோவில் ஃபர்ஸ்ட் சிங்கிளே பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் மேலே கிராஸ் ஆகி போச்சு. அதை எதிர்பார்க்கல. அது பிரம்மாண்டமான ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அதை ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. செகண்ட் சிங்கிள் விட்டாங்க சரிங்களா, 15 மில்லியன் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அது எதிர்பார்க்கவே இல்லை. டி சீரிஸ் வந்து போட்ட காசோட இப்போவே அவங்க வந்து பாக்கெட்டில் எடுத்துட்டாங்க. இன்னும் வரப்போறது பூரா லாபம் தான். இதற்கு அடுத்த ஒரு விஷயம் ஒன்று வரப்போது மூணாவது சிங்கிள் சரிங்களா. அந்த படம் வந்து மங்காத்தால எப்படி வந்து அஜித் த்ரிஷா அந்த காம்போல ஒரு சாங் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஒரு புது ட்ரெண்டாக இருந்துச்சு அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா சாங். அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்குன்னு த்ரிஷாவே பாராட்டுறாங்க. இதில் வந்து அஜித் மிரட்டி இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அஜித்தை நான் பார்க்குறேன் இப்போ கண்ணால். அவ்வளோ அழகா ரொம்ப க்யூட்டாக இருக்காரு, டான்ஸு பின்னி இருக்காரு அப்படின்னு சொல்லி த்ரிஷாவுடைய புகழ் மலையில் அஜித் வந்து ரொம்ப பாராட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இந்த மூணாவது சிங்கிள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருக்கும் சரிங்களா. இது ஒரு பக்கம். இதில் வந்து அனிருத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த பல ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்கில் போகிறதா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மைதான், மறுப்பதற்கே இல்லை. ஆனால் ஜி விரட்டிட்டு வர்றாரு இப்போ. அந்த அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எந்த அளவுக்கு மிரட்டி இவ்வளோ வந்து மில்லியன் கணக்கில் தூக்கி அடிச்சாரோ மூணாவது சிங்கிள் ஒன்று வரப்போகுது. இப்போ அதில் மிரட்டி இருக்காரு. ஜிவி வேறு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு ட்விட்டில். இது வருது அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்டதை கொடுத்துருக்காரு. பட் உண்மையாக இருக்கு. ஃபர்ஸ்டும் செகண்ட் பார்த்ததுக்கப்புறம் சொல்றது போகிற உண்மையாக இருக்கு நமக்கு. அதை மூணாவது சிங்கிள் இமீடியட்டாக வரப்போகுது. பார்த்தீங்கன்னா அடுத்து டீசருக்குள்ளே வரேன். இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3.9 பேர் வந்து அந்த டீசரை பார்த்து மிரட்டி இருக்காங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை மைத்ரி மூவி மேக்கர்ஸ். அவங்களுக்கும் இதுல பயங்கர ப்ராஃபிட். இதுல வேற ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு புதையல் மாதிரி. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் லைக் கொடுத்துருக்கான். இது பெரிய ரெக்கார்டுங்க. எந்த படத்துக்குமே வரல. யூடியூப்ல நீங்க எந்தெந்த படங்களுக்கு எது வந்திருக்கிறத நீங்க ஒரு சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க இந்த படத்துக்கு அஜித் படத்துக்கு குட் பை டகலிக்கு 10 லட்சம் பேர் லைக். இது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு. அப்படி வேற படத்துக்கு ஏதாவது யூடியூப்ல நீங்க பார்த்து லைக்ஸ் இருந்திருந்தா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நானும் தெரிஞ்ச வாய்ப்பாக கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நான் வந்து அதை என்னுடைய கணிப்பு. இது அந்த அளவுக்கு மிரட்டி இருக்காங்க. இதை அடுத்து ஒரு ட்ரெய்லர் ஒன்று வரப்போகுது. ஸோ இப்போ வந்து ட்ரெய்லர் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அஜித் நீங்கள் ஃபர்ஸ்ட் டீசரில் பல கெட்டப்பில் வந்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ அதை விட ட்ரெய்லரில் பிரமாதமான எல்லா கேரக்டர்ஸும் உள்ள இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ட்ரெய்லர் இமீடியட்டாக இன்னும் 2 or 3 டேஸில் வரப்போகுது. இதில் மற்ற கேரக்டர்ஸ் உள்ளுக்குள்ள வைக்கிறாங்க. இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து என்ன தேவை, ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் டீசர் ஒன்று விட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பி. மேக்கிங் வீடியோ விட்டாங்க. 20 மினிட்ஸ் படத்தை போட்டு காமிச்சாங்க. வேர்ல்டு லெவலில் மிரட்டிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த ட்ரெய்லரில் அதர் கேரக்டர் சாரார் வர்றா அவங்கள பூரா இன்சர்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா மேரிக் ஆண்டனியில் படத்தில் வந்து இந்த சில்க் சுமிதா வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருப்பார் ஆதிக் ரவிச்சந்திரன். அது பரபரப்பாக பேசப்பட்டது. ரீமிக்ஸ் சாங். இதுலேயும் ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று வந்து ஆதி சர்ப்ரைஸாக வச்சுருக்காரு. இதில் வில்லன் அர்ஜுன் தாஸ் அவங்களுடைய அந்த ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஒன்று போகுது. இதில் அது மிரட்டலாக இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வருது. நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் தேதியை ரிலீஸ் பண்ணுறீங்க, உடனே பண்ணுங்கன்ற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்படுங்கிறத என்னுடைய கணிப்பு. இதை ஃபர்ஸ்ட் டீசரை விட்டு இந்த ட்ரெய்லர் மிகப்பெரிய அளவில் சார் பேட்டர். இப்போ அது இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் டிக்கெட்ஸ் எப்படி சார் இருக்கு? வெளிநாடுகள்லையும்
இந்தியாவிலேயும் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் என்ன ரெக்கார்ட் பண்ணிக்குது இந்த படம். எல்லா கண்ட்ரிலையுமே அஜித்துக்கு மற்ற படங்களுக்கு இல்லாத படங்களுக்கு இது மிகப்பெரிய அளவுல சார். டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லி புலம்பி ரெட் பாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டு எனக்கு டிக்கெட் இல்லைன்னு ஒரு பக்கம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் வர எனக்கு டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைச்சவங்க எல்லாம் அவங்க டிக்கெட் வாங்கிட்டோன்னு ஒரு பக்கம். ஏன்னா அஜித் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாரினர்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அப்புறம் கலக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. எதுலுமே டிக்கெட்டே இப்ப இல்ல. அங்கே ஓபன் பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே. மேபி நீங்க துபாயிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ். அதாவது துபாயில வந்து ரொம்ப லைக் பண்றவங்க மலையாள ஃபிலிம்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, மலையாள ஆக்டர்ஸ் லைக் பண்ணுவாங்க. அங்கேதான் உங்களுடைய படங்கள் நல்லா போறதா ஒரு தகவல். ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டு இந்த படம் அஜித்துடைய குட் பேட் அகிலே துபாயில ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. டிக்கெட்டு அங்கேயே சோல்ட் அவுட்ன்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, இப்போ துபாயில கார் ரேஸ்ல வந்து அஜித் 3வது பிளேஸ்க்கு வந்து அங்கே மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ணார். அங்கே ஒரு ஃபேன்ஸ் புதுசா உருவானாங்க. அது ஒரு விஷயம். ஸோ இப்போ டோட்டலா ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே அஜித்தோட இந்த படத்துக்கு நம்ம இந்தியா லெவலில் தமிழ்நாடு இருக்கிறதோட அங்கே அதிகமாக ரிசல்ட்டு புக்கிங் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை பார்க்க போறாங்க. கிட்டத்தட்ட இந்த படமே 4 டிஜிட் வரதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கும் போல தெரியுது போற போக்க பார்த்தோம்னா நமக்கு இதை. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-1100 ஸ்க்ரீன் மேலே தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்தியா லெவலில் இதை விட இன்னும் ஒரு 4-5000 ஸ்க்ரீன்ஸ் அப்ராட்ல பண்ண போறாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6000 ஸ்க்ரீன் வந்து கலக்க போறாங்க குட் பேட் அகிலி டோட்டலாக ஓவராலா. ஸோ இந்த படம் வந்து அதாவது தன்னுடைய ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஸோ பப்ளிக் ஆடியன்ஸுக்கும் என்ன தேவையோ அஜித் இதை வந்து இந்த படத்தில் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர்ஸாக சென்டிமெண்ட்ஸு எல்லாமே இருக்கு, A to Z இருக்கு. ஸோ குழந்தைகள் பார்க்குற அளவுக்கும் ரசிப்புத்தன்மையான அழகான காட்சிகள், ஃபேன்ஸுக்கு தீனி போடுறது, பப்ளிக் ஆடியன்ஸ் வந்தவர் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயத்த வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க குட் பேட் அகிலி படத்தில் மேட்டர் தான். ஸோ ஓவரால் இந்த 10ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு கச்சேரி நடக்க போகுது சார். இங்க தமிழ்நாட்டுல டிக்கெட்ஸ் என்ன சார்? தமிழ்நாடு ஆலியன்ஸ் எல்லாம் ஃபாரின்ல புக்கிங் வருது இங்க வருதுன்னா பேசிட்டு இருக்கோமே, தமிழ்நாடு எப்போ ஓபன் பண்ண போறான்ற ஒரு ரிசல்ட் கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா வந்து 4ஆம் தேதி 8:02 இந்த டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட புக் மை ஷோவே திணற மாதிரி ஒரு விஷயத்த வேற அவங்க சொல்றாங்க, எப்படி வரும்னு தெரியலன்ட்டு. இன்னொரு விஷயத்த அடிஷனலா சொல்லிடுறேன், ஃபேன்ஸுகள் தயவு செய்து முன்னாடியே அந்த லேப்டாப்லயோ தியேட்டர்லயோ போய் டிக்கெட்டை வாங்கிருங்கன்றதை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஏன்னா டோட்டலா பல்க் ஆர்டர் புக் பண்றது நிறைய பேர் கமிட்மெண்ட்ல வச்சுட்டு இருக்காங்க, கியூல இருக்காங்க. ஐடி கம்பெனி பூராமே பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட்டை பிளாக் பண்ண போறாங்க. நாளைக்கு டோட்டல் அந்த 10th அன்னைக்கு ஹோல் டேயே 5 ஷோவுமே பிளாக் பண்ற தகவல் எனக்கு வருது. அதனால நாளைக்கு டிக்கெட் ஓப்பன் போகும்போது ஃபேன்ஸுகளும் சரி பப்ளிக்கும் சரி தேவை இருந்தெல்லாம் இம்மிடியட்டா சீக்கிரமே போய் டிக்கெட்டை சேஃப்டி பண்ணிக்கிறது என்னுடைய பர்சனல் ஒரு அட்வைஸா கூட சொல்றேன். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குது, அதே மாதிரி இந்த படத்தை இப்போ ஃபுல்லாவே எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ட்ரெய்லர் அருமையா வந்திருக்கு சார். அதான் சொல்றேன் இல்லைங்களா, டீசரே மிரட்டி மேக்கிங் ஐடியா போட்டாங்கன்னா ட்ரெய்லர் கட்ஸ்லாம் பார்த்து அஜித்தை மிரண்டு போயிருக்காங்க. அந்த படத்துக்கு என்ன தேவை, ஆடியன்ஸ் எப்படி உள்ள கொண்டு வரணுமோ, என்னென்ன விஷயங்கள் கன்வே பண்ணணுமோ அந்த அளவுக்கு ட்ரெய்லர் மிரட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் மேல கிராஸ் பண்றது மாதிரி ஒரு தகவல் வருது. பிரமாதமா இருக்காது. அதாவது ஹோல் டெக்னீஷியன் கம்பெனி எல்லாமே பார்த்துட்டாங்க. முக்கியமான மற்ற நடிகர்களுக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க. இது தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண போறாங்க. ட்ரெய்லரை அந்த படத்தினுடைய ஓப்பனிங் டே வருது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ட்ரெய்லரை ஹோல் தியேட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுவே வந்து மிகப்பெரிய கிராண்டா இருக்க போகுது நமக்கு. அதை ட்ரெய்லரை பார்த்தவங்க ஒரு ஃபுல் படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிக்சரே பார்த்தவர்கள் நிறைய பேர் முக்கியமானதை பார்த்துட்டாங்க. இதை விட ஒரு படம் அஜித் இனிமேல் கொடுப்பாரா அப்படின்னு தெரியலங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அவ்வளோ ஒரு மாஸ், ஒரு ஸ்டைலு, ஒரு நகைச்சுவை, ஒரு ஃபன்னு, ஒரு காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன், எவ்ரிதிங் அஜித் வந்து அந்த நவரசையும் உள்ள போட்டு திணிச்சு ஒரு படத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுக்கு அந்த அளவுக்கு அஜித்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தவர்கள் 200% படம் ஓகே, கலெக்ஷன்ல ஒரு பெரிய ரெக்கார்டு இந்த படம் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்தவர்கள் சொன்ன விஷயம் இதுதான். இதை வந்து இந்த படத்தை வந்து வாங்கின தயாரிப்பாளர் எப்படி இருக்காரு, ஹாப்பியா இருக்காரு? ரோமியோ பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் அவங்க தான் டோட்டல் ஏரியா சவுத் ஃபுல்லா வாங்கியிருக்காங்க. அதான் சொல்றேன், 800 வீடியோல சொல்லியிருக்கேன், கைமாத்தி விடு பல கோடி தரேன்றாங்க. நான் என்னுடைய லட்சியமேன்ற ஒரே வார்த்தையில இப்பவே அவருக்கு வந்து கண்ணு முன்னாடியே பல கோடியில வந்து டேபிள் லிக்விட் கேஷா கண்ணுக்கு தெரியுதுன்றார். காரணம் அந்த படத்தினுடைய பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய ஒப்பீனியன் ஸ்டேட்மெண்ட். டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி தியேட்டரும் சரி முக்கியமான பெரிய டேரக்டர் பெரும்புள்ளிகளும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இது கலெக்ஷன் அல்லுன்னு சொல்லிட்டாங்களா, 4 டிஜிட்டை கிட்ட நெருங்குன்னு வேற சொல்றாங்களா. அப்படிங்கும் போது வாங்கின ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து மிகப்பெரிய திருப்தியில் இருக்காரு.
இந்த படம் எனக்கு வந்து என்னோட ஹிஸ்டரியில பெரிய ஒரு பேரை கிரியேட் பண்ணும் குட் பேட் அகிலே அப்படிங்கிற விஷயத்த அவர் கன்வே பண்ணியிருக்காரு. அடுத்ததா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், அடுத்ததா கண்டிப்பா இவர் தான் பண்ண போறாரு, ஆதி தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிக்கும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அஜித் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு படத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? அது கிட்டத்தட்ட உண்மைதான் சார், அது மறுப்பதற்கே இல்லை. ரெண்டு பேரும் தான் அஜித்தோட லிஸ்ட்ல இருக்காங்க. ஒன்னு ஆதிக்கு அது கன்ஃபார்ம் இருக்காரு, தனுஷ் ஒரு வேலை இருக்காரு. அந்த குட் பேட் அகிலே படம் இப்பவே கண்ணுக்கு வந்து நல்லா இருக்கு, குவாலிட்டி அருமையா இருக்கு, பிக்சர்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டாங்க. அஜித்தை பொறுத்த மட்டுமே வந்து ஓடுற குதிரையில வந்து நம்ம டிராவல் பண்ணுவோம்னா அவர் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாரு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதை கண்ணுக்கு இப்பவே தெரியுதுன்ட்டாங்க. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பா ஆதி கொடுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆதிக்கம் என்னன்னா அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் அஜித்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஒரு தகவல் சொல்றாங்க. ஒரு பக்கம் தனுஷ் ரெடி பண்ணிட்டாரு, ஆதிக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அஜித் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் படம் கமிட் பண்ணல அவரு. ஸோ அடுத்து கமிட் பண்ணிட்டாருன்னா டிசம்பர் தான் அவர் ஷூட் போறது மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர், டோட்டலா நெக்ஸ்ட் இயர் தான். அதனால ஆதிக்கான வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருந்த நேரத்துல வந்து அஜித் சார் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட் வீடியோ எல்லாம் அமைச்சிருக்காங்க. சடனா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் இவர் வர்றதுக்கும் எங்கேயும் இடிக்குது. ஒன்றும் இடிக்கல சார், ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராம் தான் சார் அவரு. இந்த ஏப்ரல் 10 அன்னைக்கு வரும்போது அவர் இங்க இருக்கும் லைக் பண்றாரு. இப்போ ஃபாரினுக்கு போயிடுவார், ரிசல்ட்டை கேட்பாரு. பட் பிஸி ஷெடியூல் அவர் இந்த கார் ரேஸில் ஃபுல்லாக உலகம் முறை சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இத்தாலியில் கூட 3வது பிரைஸ் திரும்பி வாங்கியிருக்காரு அவர். இதுக்கடையில் வந்து ஏப்ரல் வரதா ஒரு ஷெடியூல் அவங்க போட்டது தான், அவங்க போட்டு டேட்லாம் பிரித்தது தான். ஸோ சென்னைக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10th அவர் வந்து ஃபேன்ஸோட படம் பார்க்குற வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு ஒரு தகவல் வருது. எந்த தியேட்டருக்கு போவார், எப்படி போவார், மார்வெஸில் போவார்லாம் தெரியாது. அவர் படம் அது ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அவருடைய ஒய்ஃப் ஷாலினி மேடமும் பார்த்துட்டு படம் பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. 2 பசங்களுக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கா. எப்பயுமே ஒரு லேடிஸ்க்கு படம் பிடிச்சா பப்ளிக் பிடிச்சிரும், இப்போ ரீச் ஆயிரும். பசங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த ஏஜ் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அஜித் ஒன்று என்ன இந்த அளவுக்கு பார்க்கவே இல்லையேப்பா அப்படின்னு ஷாலினி மேடம் வந்து ரொம்ப அஜித்தை போல் தள்ளியிருக்காங்க. அவர் எதிர்பார்க்கல இந்த ரிசல்ட் வரும். அப்போ ஃபேமிலி அடிச்சு ரீச் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார். அஜித் வந்து கண்டிப்பா படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப இது வரைக்கும் அஜித் படங்கள்லயே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டீசர் ஒரு பக்கம் விடுறாங்க, இன்னொரு பக்கம் சிங்கிள் விடுறாங்க, ட்ரெய்லர் விடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அஜித் ஃபேன்ஸை முழுசா திருப்திப்படுத்துது ஆதி ரவிச்சந்திரன் நான் சொல்றேன். கண்டிப்பா சார், ஏன்னா அவரு ரசிகர் தானே சார். அவர் ரசிகர் வந்து தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. அஜித்தை எப்படி எப்படி ரசிக்கணும், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோன்னா இந்த படத்துல அஜித் இப்படி தான் நல்லா இருந்திருக்குமே, இந்த ஷாட் நல்லா இருக்குமே சொல்லி அவரு ரசிச்சது. அப்போ ஒரு ரசிகரா இருந்து அவர் இயக்குனரா மாறும்போது அவர் ரசித்த விஷயங்கள் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஃபேன்ஸுகளுக்கு 100% 200% வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் படம் சார். இது எப்படி இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ஒரு வேதாளமோ ஒரு துணிவோ எப்படி லைக் பண்ணி ரொம்ப ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியானாலும் இந்த படம் அந்த அளவுக்கு வந்து ஆதி பண்ணியிருக்காரு. நன்றி சார், நம்மளோட வந்து நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. அடுத்ததா ட்ரெய்லர் வரப்போகுது, அதை பத்தி பேசுவோம். 3rd சிங்கிள் வரப்போகுது, அதை பத்தி பேசுவோம். படத்தை பத்தியே ஃபுல்லா பேசுவோம் சார் நெக்ஸ்ட் வீடியோல. நன்றி சார். நன்றி.